2023 finale, the greatest final in IPL history. Oh my god, what an experience அந்த மேட்ச். So fresh in my memory. 3 நாள் நடந்தது மேட்ச். எல்லாருமே the whole world thought குஜராத் டைட்டன்ஸ் அவங்க தான் கண்டிப்பா அடிக்க போறாங்க. 220 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. சாய் சுதர்ஷன் ஒரு எக்ஸலன்ட் நாக்கு. இதெல்லாம் சேஸ் பண்றது கஷ்டம். பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். பேக் டு பேக் 2 IPL டைட்டில் அடிக்க போறாங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஹோல் வேர்ல்ட் பிலீவ்டுங்க. பட் ஒரு CSK ஃபேனா நம்ம எப்படி அதை நம்ப முடியும்? ஒரு சின்ன ஹோப் இருந்தது. கடவுளே வந்து ஸ்கிரிப்ட் எழுதின மாதிரி 20 ஓவர்ஸ்ல 220 சேஸ் பண்றதுனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். வருண பகவான் கருணை காமிச்சாரு. மழை பெஞ்சுது. 3வது நாளுக்கு போச்சு மேட்ச். 15 ஓவர்ஸ்ல 170 அப்படின்னு ஆஹா பயபுல அடிச்சிருவாங்க போலயா அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் வந்தது. சரியான ஸ்டார்ட் பை ருத்ராஜ், டெவன் கான்வே. அப்புறம் வர்றவங்க போறவங்க ஆளுக்கு என் பங்கை எடுத்துக்க மாப்ள அப்படின்னு வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட், தலை தோனி ஃபர்ஸ்ட் பாலே ரன் அடிக்காம அவுட் ஆயிட்டாரு. ஆஹா முடிஞ்சுதுடா மேட்ச் அப்படின்னு அந்த கடைசி 2 பாலுங்க. அம்மால இதான்டா சினிமா. வீட்ல அம்மா அப்பா இருக்காங்க, தயவு செஞ்சு கேட்டு பேசாத. அந்த 2 பால் அத பத்தி அவ்வளவு மீம்ஸ், அவ்வளவு ரீல்ஸ், கோடி கணக்கான தடவை நான் பாத்துருப்பேங்க இந்த 2 வருஷத்துல. ஒரு தடவை கூட எனக்கு போர் அடிச்சது இல்ல, அழுத்து போனது இல்ல. இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி மேல ஸ்டோரி இத பத்தி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த 2 பால் 6 4 அடிச்சதுக்கு அப்புறம் ஐ வென்ட் மேட், ஐ வென்ட் கிரேசி. என் கூட ஒரு 4-5 CSK பைத்தியெல்லாம் இருக்கிறானுங்க. எல்லாம் கான்ஃபரன்ஸ் கால்ல வந்துட்டானுங்க. எல்லாம் கத்துறோம் போன்ல, பேசவே இல்ல. எல்லாம் கத்திக்கினே இருந்தாங்க ஒரு 10-15 நிமிஷம். தொண்டை கிண்டெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் தான் ஐயோ ஜெயிச்சிட்டோம், ஐயோ இப்படி அப்படின்னு. மை காட், தி கிரேட்டஸ்ட் ஃபீலிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸோட ஈக்குவல் பண்ணோம் பாத்தீங்களா 5 டைட்டில் அடிச்சு, அது தாங்க கிரேட்டஸ்ட் பிராகிங் ரைட். ஓ மை காட், வேற லெவல் ஃபீலிங்.